பாஸ் பாஸ் என்ன ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தாள் மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது, பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது, திடீர்னு பாவாடை தூக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டிலுக்கு அடியில என்ன பண்ற? இங்கே வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமிகளா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோப்பா. மூடிய மூடாத, வேர்க்கும் இல்ல. இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க இங்கேயும் லோலோன்னு நாயா அலையுறே. நீ யாருப்பா, எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயா நீ? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீயே அப்படியே வச்சுக்க. ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இது தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மகன் இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மைண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னைய போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே, உயிரோட தான் இருக்கேன். ஓஹோ, உயிரோட இருக்காமட்டு செத்து போன நீ பேசணுமா? அதுக்கு நான் தான் கெடுத்தலாயா? யோ, என்னை பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. யார்கிட்ட ரீல் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அத பார்த்துட்டு தான் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினா காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மனச மயக்கிற மாதிரி ரெண்டு குட்டிய சைடுல நின்னா தானே கூட்டம் நிறைய ஒரு வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது? முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது, முடியாது, முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். நேருக்கு நேர் பஸ் மோதல். நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும்? வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணுமே. இந்தா போட்டாங்கடா. கண்ணீர் அஞ்சலி, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு, இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க, இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற என்னப்பா? டேய், யார் அது? மூஞ்சி புதுசா இருக்கு. பேரு பசுபதி, எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிற அதுக்காக அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா. எப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத, ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத, வாடகை 50-50 இப்படி எவ்வளவு. அதை விடு. இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷனை கூட்டம் தான் என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா, மூணாவதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கேடா வெண்டக்கா. வாடா. சத்தம் போட்டதுனால கோஸ்ட் போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேறையா? இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசன்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல, சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லயும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவுற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ, thank you. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பர் ஷாக் அடிக்கிறடா. பேப்பருக்குள்ள ஷாக் அடிக்குது. பேப்பருக்குள்ள ஷாக்கா? ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க? ஆவியா? இங்க பாருடா, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா,
அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லியிருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னான்டா. அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ, ஆனா அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான். இப்போ என்னடா பண்றது? முதல்ல அவன் என்ன பண்றான்னு போய் பாப்போம். கவனி. வேட்டி கட்டி ரொம்ப நாள் அதான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது. இடுப்பு இருந்தா தான் நிக்கும். ஆவிக்கு எதுடா இடுப்பு? சை, நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சு மருந்த குடிச்சவன், லாரில் அடிப்பட்டவன், ரயில் அடிப்பட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு மொத்தத்துல முடிச்சாலும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினம் என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, உன் மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கியே. நான் பேசினாப்ல நம்புவானா அவன்? நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன், வா வா. அங்க போயிட்டியா? அடாடாடாடாடாடா. தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா. போய் போய் செத்தவன் அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கங்க. வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா, எது கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்தா இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க. இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருத்தா ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா அவர் ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான் பேசு. அவர் தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம்ல எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ்ல இடத்துல முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனங்கடா. ஹலோ 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 ஹலோ. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசிடுவானா? இதேதான் செய்வான். பேசு. ஐயோ, எஸ் சுஷ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிக பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா, அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடலங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளிய போ. வெளிய போல அவர்தான் சொல்றாருல, போயா. தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயிப்போச்சே. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? உன் சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன்னை தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு தொலைய வேண்டியதானே. கால் இல்லாத என்ன இப்படி ஏன் நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்தா அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புற? புலம்பாம என்ன பண்ண முடியும்? புலம்பாம என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா. நானே 50 100 அப்பப்ப அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். அதுல மண்ணல் போட்டியாப்ப சந்தோஷம் தானே. ஆமா, இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போற நீங்க? எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாடா படுத்துறாயிலே. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு.
உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5-10 கேட்டு வாங்கலாம். ஆனா நீ செத்து பேயா அலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே. கவலைப்படாத, மேல போகும்போது ஒன்னே சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற பாடு பத்தாதா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கொடுக்கல வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கிக்க. அண்ணன் கிட்ட தான். யோ, நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? அண்ணாமலை, ஆஹா, நீ இந்த வேலை வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போடா கொய்யால. கால் பக்கமும் தலை இருக்கிற மாதிரியே வீங்கி இருக்கு. அவனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு நான் பாக்குறேன். பாரு, டேய், ஒரு கால் தான் இருக்கு, அதுவும் வலது கால் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு காலை வச்சா இவன் ஊரெல்லாம் சுத்தி வந்தான். ஒரு கால் வச்சுக்கிட்டு ஊர் சுத்த முடியாதுல, நொண்டி வேணா அடிக்கலாம். நான் பாக்குறேன். பயப்படாம பாரு. ஒரு சின்ன கரெக்ஷன். அவனுக்கு இருக்கிறது வலது கால் இல்ல, இடது கால். இவன் ஊரைத்தான் மாத்திரம் நினைச்சு இப்ப காலையே மாத்த ஆரம்பிச்சிட்டானா? அவன் எப்படி மாத்துறாங்கிறத நாம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். வா. காலையே காணுமேடா. அங்க பாரு, அங்க இருக்கா. இப்பதான் இங்க இருந்தா, அதுக்குள்ள அங்க இருக்கா. பத்தாததுக்கு தம்ம பத்த வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே. கொல்லிக்கட்டு, ஒருவேளை கொல்லி வச்சா ஆளா இருந்தவன் ஆவியாயிட்டானடா. டேய், இனிமே நம்ம வாழ்க்கையில நிம்மதி போச்சு. இனிமே நீ என்ன தள்ளி போடுற? அவன் எப்போ நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ, அவன் எங்கடா கால் எடுத்து வச்சான்? சரி நுழைஞ்சானோ, அப்பவே நம்ம நிம்மதி எல்லாம் போச்சு. அண்ணாமலை, செவனேன்னு ஒரு நனல்ல உட்கார்ந்து பொழப்பு நடத்திக்கிட்ட என்ன எப்படி ஊர் ஊரா புலம்ப விட்டேன்? நியாயமா அது? என் மகன் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். கிழிஞ்சிச்சு. ஓயாமல கிளியுது. சும்மா இருப்பா. என் பொழப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டு தரனாவே ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க சொல்றா நீ. கோயிந்தா, இங்க பாரு, எவனோ ஒருத்தர் எனக்கு கோயிந்தா சொல்ற மாதிரியே இருக்கு. என்ன நடந்து போய் மொட்டை போறதா வேண்டிக்கிட்ட கோயிந்தா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க கோயிந்தா. நீ திருப்பதிக்கு உட்காந்தோ நடந்தோ உருண்டோ எப்படி வேணா போ. ஆனா மொட்டை கிட்ட ஏதோ பேசினா பட்டை கிளப்பிடும் போடா. ஏப்பா அண்ணாமலை, ஒட்டையில எவனோ பட்டையை கட்டுன்றாப்பா. அப்படி சொல்ற ஒரே அளவு மானாத்தான் இருப்பான். போய் பாரு, போ போ. ஓடன மொட்டை அவளேப்பா. அப்பா, நீ சொன்னது சரிதான். என்னப்பா? என் பையன்தான். உன் பையனா? அப்புறம் ஏன் நிக்கிற? போய் தட்டு புட்டு கட்டி பிடிச்சு பாசமலையை பொழி போ. அண்ணாமலை போயிட்டாப்பா. அண்ணாமலை, நான் போலாமா? அட போலாமான்னு கேக்குறல்ல. யார பத்திரா போலாமான்னு கேட்ட ராஸ்கல். என்ன இவளை கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போங்கடா, சதியா பிடிச்சு வைக்கலாம். நைனா, எத்தனை வருஷம் சொன்ன பார்த்து. மைண்ட் அது மட்டும் தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும். பெருமாளே. மாமி, வீட்டுக்கு தானே? ஆமா. வாங்க, நான் டிராப் பண்றேன். ஓ, தேங்க்ஸ். அப்படி. ஏன்பா, என்ன பின்னாடி கொஞ்சம் தூக்கலா இருக்கு? கோயம்புத்தூர் கோயாவில சீட்டு போட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, ஏதோ துணி துண்டு கீழே இருந்திருக்கும், கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. என்ன மாமி? ஒண்ணு இல்ல, செத்து வேகமா போனா நல்லா இருக்கும். மெல்லமா பாப்பா, மெல்லமா. ஓகே மாமி. இந்தாப்பா. நமக்குள்ள இருக்குதுல்ல. என்னதான் இருந்தாலும் சவாரிக்கு சார்ஜ் தரணுமோ இல்லையோ? மத்தவங்களுக்கு தான் இது கால் டாக்ஸி, உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஓன் டாக்ஸி. இந்த காலத்துல இப்படியும் ஒரு பிள்ளையாண்டா.
காளி மகாகாளி ஓம் காளி. ஆத்துக்குள்ள 1008 வேலை கிடக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க நிலவாசப்படியில என்ன மராமத்து வேலை பண்ணிட்டு இருக்க? அதுல அங்க இருக்க நீ ஆத்துல வயசு வந்த குழந்தை இருக்கா இல்லையா, கண்ட கண்ட காத்து கருப்பு பேயி பிசாசு இதெல்லாம் உள்ள வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக மந்திரிச்சு சக்கரத்தை மாட்டி வச்சிருக்கேன். ஜி சக்கரராஜ. போது நிறுத்துங்க. உங்க பாட்டுக்கு பேயே பெட்டர். சரியான நாட்டுக்கட்டை. பொம்பளைன்னா இப்படிதான் இருக்கணும். செதுக்கி வச்ச தேக்கு மர சில மாதிரி எப்படி இருக்க பாரு. என்ன அப்படி பாக்குற? நானும் உன்ன மாதிரி செத்தவன் தான். கண்டெய்னர் லாரி பாடி போஸ்ட்மார்டம் பண்ணி வந்திருக்குது. ஆமா, ரொம்ப நேரமா உள்ளார பாத்துட்டே இருக்கிறிய, யார பாக்குற? ஒரு சிலை ஒண்ணு போச்சு பாரு, சிலு சிலுன்னு. யோ, அது என் பொண்டாட்டி. அத பத்தி எனக்கு என்ன கவலையா? உனக்கு என்ன கவலையா? நீ செத்தும் அலும்பு தாங்க முடியலையா? கல்யாணம் ஆன ஒரு பொம்பளைய பாக்குறது ரொம்ப தப்பு. எப்படி தப்பாகுங்கிற? என் பையன் உன் பொண்ணு எடுத்து தாலி கட்டலாம், முறைதானே? முறை இருந்து என்ன பிரயோஜனம்? 4 காசு சம்பாதிச்சு சொந்த கால்ல நிக்கிற தகுதி அவனுக்கு இல்லையே. ஏன் பொண்ணு ஒரு அட்வொகேட், அவ படிப்பு என்ன, அவ அழகு என்ன? ஓ பையன் ஒத்தே வரமாட்டான். நீயும் நானும் ஒத்து போயிட்டா அது கூட ஒத்து போயிடும். எப்படி? என்ன, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறது, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் செத்து போனாலும் என் பொண்டாட்டி உன் கண்ணு கையா அவன் மேல படக்கூடாது. நீயும் செத்துட்ட, நானும் செத்துட்டேன். அப்புறம் நமக்குள்ள இதுக்கு உறவு முறையெல்லாம் பேசாம ஒண்ணு பெண்ணு, இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடு. ஐயா, என் இடத்துக்கே வந்துட்டு என் பொண்டாட்டி மேல கண்ணை போட்டுட்டு என்ன வெளியே போ சொல்றானே. எல்லாம் அவளால வந்த வேணாதான். அங்க இருக்கண்ணே, அங்க இருக்கண்ணே. நல்ல கட்டை, நல்ல பேரு. கைய முடியா. என்ன அங்கேயே பாக்குற? இப்ப வெளியில வருவல்ல, மறுபடியும் திரும்ப திரும்ப வரதுக்கு இது என்ன கூரியர் சர்வீஸா, அப்பள சர்வீஸ்? இத பாரு சாம்பு, ஏன் ஆத்துக்காரர் பேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிற விஷயம்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். எப்படி டேமேஜ் ஆகும்? அங்கே இருக்க நீ ஒண்ணு படுன்னு சொல்லு, இல்ல படாது சொல்லு. படாது படாது படாது, ஒரு தடவைக்கு 3 தரம் சொல்லிட்டேன். இனிமே இத பத்தி பேச படாது. பிச்சு, உன் கல்யாண பேச்சு எடுத்தாலும் அங்கே இருக்க நீ படாது படாதுங்கிறா. போற போக்குல நீ பெர்மனன்ட் பேச்சுலராவே இருந்துருவியா? வானதி, நீ இங்க இருக்கிற? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஏன், என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோ பார், நீ அந்த கேப் டிரைவரோட கொஞ்சம் பேசுற பார், அது நீ கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னைக்காவது ஒரு நாள் டீசல் இல்லைன்னு சொல்லி பாதியில உன்னை இறக்கி விட்டுட்டு டாடா காமிச்சு போயிடுவான். நான் உன் மாமா பையன், நேக்கு என்ன குறைச்சல்? இதோ பார், உங்க அம்மா மண்டையை போட்டாங்கன்னா அவ்வளவு சுத்து நமக்கு தான், அப்பளம் கோழி உட்பட. அதுக்கப்புறம் நீ மிளகா பழகிட, நான் கடுகா பழகிட. நீ அரிசியா பழகிட, நான் உளுந்தா பழகிட. நீ இட, நான் இட. இடையில அவன் யார் கேப் டிரைவரே? நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்லாமே. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படி பேசுறியே. துப்புரா தொடச்சிட்டா போகுது, இதுல என்ன வெக்கம்? அடுத்தவங்க சொத்துக்கு அலையாத. 4 காசு சம்பாரிச்சு சொந்த கால நிக்க பாரு. இப்பவே சொந்த கால்ல தான் நிக்கிறேன். நான் சொன்னது உத்தியோகத்தை. உத்தியோகம் புருஷ லட்சணம். யாரா புருஷ லட்சணம் பொண்டாட்டி ராஜ்யம் சினிமா பேரா சொல்லிட்டேன். படாது படாதுங்கற வானதி, இந்த ஜந்துவோட பேசப்படாதுங்கற. இதுகிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஆத்துக்கு பண்ண நாள அப்பளம் மாதிரிலாம். என்ன பார்த்தா ஜந்து வாட்டமா தெரியுது. நல்ல வேளை எங்க அம்மா உன்னை அந்த லிஸ்ட்லயாவது சேர்த்தாங்களேன்னு சந்தோஷப்படு. ஜந்து வந்தவன் நான் ஒரு இந்து. மாமி, கரெக்ட்டா சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்களே. அப்போ ஏற்கனவே ப்ரோகிராம் பிக்ஸடா? ஆமா, பார்த்தசாரதி கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா வந்துட்டாரு. ஐயோ, மாப்பிள்ளை இப்படி பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. இல்ல மாப்பிள்ளை, நான் எல்லாத்துலயுமே கரெக்டா இருப்பேன். என்ன, நான் சொந்த கால நிக்கிறேன்ல. நாளை உடைக்கிறேன். ஐயோ மாப்பிள்ளை காத்துட்டே இருக்காரு, நீக்கு கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் போயேண்டி. மாமி, இந்த கார் என்னது, இந்த காதலி என்னது? இந்த கியர் அப்படி போட்டு ஒரு மிதி மிதிச்சுன்னு வைங்க, வண்டி எப்படி போகுது பாருங்க. ஆஹா, மாப்பிள்ளை ஸ்டைலே தனி. அத்தை, ஒருத்த கூட கார்ல ஏத்தி அமிச்சிட்டு ரசிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நேக்கு என்னடா வெக்கம்? என்ன கூட யாராவது கார்ல ஏத்தின்னு போனா நான் கூட தான் போவேன். காரை நான் புல்டோசரே விட்டு ஏத்துறேன். மாமி, ஆத்து பக்கம் போறேன், வரல. வந்துட்டேன். ஓ முரளியா, என்ன ஆத்துல தோப்புனார்ல சௌக்கியமா? ஆமா, இப்ப என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்க? 4000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். அப்படியே அவன் முகத்துல காரி துப்பு. அப்போ அது அவனுக்கு புத்தி வரட்டும். நீ வண்டியை கலப்பு. என்னடா இது, ஆளுக்கு என் மூஞ்சில காரி துப்பிட்டு போறாங்க. என் மூஞ்சி நான் ரயில்வே ஸ்டேஷன் எத்தி தொட்டியா? முடியாது முடியாது, முடியவே முடியாது. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இதுக்கு மேலையும் பொறுத்துக்கிட்டா பாரதி அந்த பசுபதி கேப் டிரைவர் கேட்ச் பண்ணி போயிடுவான். ஏண்டா புலம்புற? நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள குதிச்சு வானதி இருக்காளே, அவளுக்கு தெரியாமலே தாலி கட்டிடு.
அப்பா என்ன அவளுக்கே தெரியாம தாலி கட்டினா அந்த தாலி நான் தான் கட்டேன்னு எப்படி மத்தவங்க ப்ரூவ் பண்றது? விஷயம் வில்லங்க ஆயிடக்கூடாது, வெளியிலயும் தெரியணும், அவ்வளவுதானே. உன் காதை கொடு. நீ வீட்டுக்குள்ள போற, வானதி இருப்பா, உன் பலாத்காரத்தெல்லாம் பிரயோகப்படுத்தி அவளை வாந்தி எடுக்க வச்சிருவா. அட பாவி, நான் பெத்த மகளை அநியாயமா கற்பழிக்க போறியாடா? நீ உருப்பிடுவியா? நீ நாசமா போவ. ஐயோ, இவ்வளவு கதவை திறந்து ரூட்டு போடுறாளா? ஏய் வேணாண்டி, உன்னை நாசமாக்கிடுவாளுங்கடி. ஐயோ, நான் உயிரோட இருக்கும் போதே கேட்க மாட்டீங்க. பாடியான உடனே ரொம்ப வசதியா போச்சு. ஐயோ, கதவை திறந்துட்டாளே. கொலுசு போட்டுக்கிட்டு மோகினி போய்கிட்டு இருக்குதுடா. ஐயோ, என்ன அதை தேடி இது வந்திருக்கு? இது ரெண்டு சேர்ந்து நம்ம ரூம்ல குடும்பம் நடத்த போதா? அவங்க சிரிக்குதுடா. சிரிச்சா பரவாயில்லடா, விட்டா டூயட்டே பாடும் போல் இருக்கே. டூயட்டா? யாரோட கற்பனையில?